சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செலிப்ரேஷன். அதனால் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இன்றைக்கி கிளம்பி ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். ட்ரெயின் பெரியதா. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். என்ன இடம்னு நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். ரொம்ப ஸ்பெஷலான இடங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நிஜமாலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிஃப்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பிளேஸ் தான் நாங்கள் இப்போ போகணும். ஸோ மறக்காமல் நீங்களும் அந்த இடத்துக்கு வரணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நேற்று நடப்பது இன்று இல்லை, இன்று நடப்பது நாளை இல்லை, நாளை நடப்பது என்ன இல்லை, நம் இல்லை. நேற்று நடப்பது இன்று இல்லை, இன்று நடப்பது நாளை இல்லை, நாளை நடப்பது கையில் இல்லை. ஹாய் பட்டர்ஃப்ளைஸ். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ஹார்ட்ஃபுல்னஸில். இங்கே வந்து கானா சாந்தி மனம் ஆசிரமில் தான் இங்கே இருக்கும். இது வந்து எங்கே ஹைதராபாத்துக்கு வந்திருக்கோம். சான்ஸே இல்லை. இங்கே பாருங்கள், நான் பேசும்போதே மாஸ்டர்ஜி வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அவரோட லீவ் கூட என்னோட இதில் இருக்குது. ஸோ ஹாப்பி, ரொம்ப தேங்க்ஸு நல்லபடியாக நாங்கள் வந்ததுக்கு. அப்புறம் அங்கே ஆசிரமில் அவரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஒரு பேனர் வச்சுருக்கோம். ஸோ இங்கேயும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் அவருக்காக சாக்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லபடியாக இங்கே அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச என்னோடய அப்பா அம்மா வீட்டுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணுவோம் அது மாதிரி ஹெல்ப் பண்ணிவிட்டு ஜாலியாக இங்கே வந்து அட்மாஸ்பியர் வந்து என்ஜாய் பண்ணோம். மெயினாக தியானம், மெயினாக இங்கே அதுதாங்க. நம்ம பஞ்சலோகம், நம்மளோட உடம்புல இருக்க அந்த பஞ்சலோகத்தோட வடி வந்து இங்கே பண்ணி வச்சுருப்பாங்களாம். அதில் வந்து ஒரு இதுலேயும் வந்து நம்ம அழகாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். மெயினாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் மெயினாக இங்கே ஸ்பெஷலு.
ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரிட்டன் போகிறோம். ஸோ அப்புறமா ஒரு பிளேஸ்க்கு போகும்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு அவங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ, பாய். நீங்களும் வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஐடி கார்டு இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் பாய். ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இது என்ன இடம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இதுதான் வந்து ஃபைனலாக நான் இங்கே வந்திருக்கேன். கானா சாந்தி வனம், ஹார்ட்ஃபுல்னஸோட மெடிடேஷன் பிளேஸு. வேர்ல்ட்லே வந்து நம்பர் 1 மெடிடேஷன் பிளேஸ் வந்து இந்த கானா சாந்தி வனம் தான் பிக்கஸ்ட்டு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அதான் வந்து மேலேருந்து நம்ம மெடிடேஷன் பார்க்கணுன்னா அந்த ஸ்டேடியம் மாதிரி நம்ம சென்னையில் இருக்கும் தெரியுமா, கிரிக்கெட் ஸ்டேடியம், அது மாதிரி மேலேருந்து பார்க்கணுன்னா மேலே, அது கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் உள்ளே போனோன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக கீழே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு அங்கே ஸ்பீச்செல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது சின்ன ஸ்பீச் தான். நான் அப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி போகணுன்னு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டார். பை பை. ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இங்கே வந்து கானா சாந்தி வனமில் வந்து வனம், அங்கே வந்து இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கு. இங்கே ஆக்சுவலாக பாருங்கள், இப்போ தான் வந்து நாங்கள் மார்னிங் மெடிடேஷன் முடிச்சுட்டு அப்புறம் தாஜியோட ஸ்பீச், ஒண்டர்ஃபுல் ஸ்பீச்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து டைனிங் ஹால் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக், அங்கேருந்து இப்படியே வாக் பண்ணி இங்கே வந்து ஆக்சுவலாக நேற்றுக்கு எங்களுக்கு வந்து ட்ரெயினில் வந்து ஒருத்தவங்க ஃப்ரெண்டானாங்க. ஸோ அவங்க மூலிமா எங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்ப்ஸும் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதனால் ஒரு மேபி ஹெல்ப்ஸோட நல்ல ஒரு லவ்விங் கேர் அது கிடச்சதுனால நாங்கள் சரி அவங்களுக்காக இன்றைக்கி வெயிட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க நீங்கள் போகும்போது வீட்டுக்கு போகும்போது எங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அவங்களே எங்கள் ஊருக்கு போகிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். அவங்களுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்தோடனே அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்க அந்த பஞ்ச லோகம் இருக்குல்ல, அதை வந்து இங்கே வந்து அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து அது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து தனித்தனியாக அதோட சம்மந்தப்பட்ட அந்த ஃப்ளவர்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயம்ஸ்லாம் அதில் ஒன்றுக்கும் தனித்தனியாக இருக்கும். தியானம் பண்ணுற மாதிரி அதில் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணி அதை நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் அது சொல்லுங்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இதை முடிச்சுட்டேன், அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை முடிச்சுட்டு அப்புறம் வேறு ஒரு பிளான் இருக்குது. அது வந்து தாஜி பாபுஜி மாஸ்டர்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து அதையும் நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்படியே சரி உங்கள்கிட்டையும் பேசலாம் அப்படின்னு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக செல்ஃபோனில் வந்து மேப்பில் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது. ஆனால் இங்கேருந்து நாங்கள் புக் பண்ணியிருக்க அந்த ட்ரெயின் வந்து ஏன்னா எங்களுக்கு ரெகுலர் ட்ரெயின் கிடைக்காதனால நாங்கள் இப்போ வேறு என்ன ட்ரெயின் சொன்னீங்க? அது சாமினார். அங்கே வந்து 3 hours ஆகுமா இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் சீக்கிரம் கிளம்பணும். நான் நினச்சேன் என்னென்னமோ பிளான் பண்ணேன், அட்லீஸ்ட் இதாச்சும் ஓகே. சான்ஸே இல்லை. நான் ஆக்சுவலாக தாஜியை வந்து மாஸ்டரை வந்து இப்படி அவர் அங்கே உட்காந்துட்டு இருந்தார் ஸ்டேஜில். ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் அந்த ஒரு பிரார்த்தனை கிடச்சதில்ல. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் நாங்கள் அவருக்காக பேனர்ஸும் அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதையும் நாங்கள் கொடுத்துட்டோம். அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது வந்து ஒரு பையன் மூலிமா எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் கிடச்சிது. ஸோ அது ரொம்ப தேங்க் பண்ணோம்ல. ஸோ அந்த பையனுக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அவங்க
establishing ourselves in the atmosphere of sacred council of the cultivation God realization. For the masters of caliber, with their grace, we keep moving. சாரி